எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களை ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாகியிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை, அவர் வெட்கப்படாமல் என்று வாசிக்கிறோம். நம் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினார். ஆனபடினாலே இயேசுவானவர் நம்மை சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படவில்லையாம். யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, சொந்த சகோதரனே தன்னுடைய சகோதரனை சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படுகிற காலம். அப்பா ஒரு குறைவான வேலையை செய்தால், ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுற வேலை அல்லது ஒரு சீப்பான வேலையை செஞ்சால் இவர் என் அப்பான்னு சொல்ல வெட்கப்படுற உலகம். அம்மா சரியாக படிச்சில்லைன்னா அம்மாவை குறித்து சரியாய் பேசாத ஒரு உலகம். இது என் அம்மான்னு கூட சொல்ல கூச்சப்படுகிற ஒரு உலகம். ஆனால் ஆண்டவர் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே, நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை தன்னுடைய உறவென்று சொல்ல வெட்கப்படவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சொந்த சகோதரர்கள், சொந்த சகோதரிகள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல உறவில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தன் உறவாகி அவர்களை அவர் ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார், உங்களை வெட்கப்படுத்தவும் மாட்டார். God bless you.